சின்னத்திற்கு செலுத்தும் வாக்கு உங்கள் மொழி காக்கும், உங்கள் இனம் காக்கும், இந்த மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும், வருங்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். ஓங்கி அழுத்துங்கள். இந்த தீய அரசியலை அப்புற செலுத்துங்கள் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இதுவரை யார் யாருக்கோ வாக்கு செலுத்தி தோற்று போன என் அன்பு சொந்தங்களை முதல் முறையாக விவசாய சின்னத்தில் என் அன்பு மைத்தினர் மருத்துவர் விஜய் விக்ரம் அவர்களுக்கு மயிலம் தொகுதியிலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். கடைசியாக உங்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவியை வைத்து உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். நீங்கள் எங்களை படிக்க வைக்கும் போது பெற்றீர்கள், வளர்த்தீர்கள். படிக்க வைக்கும் போது நல்ல காலனி, நல்ல சட்டை, நல்ல மிதிவண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள். ஆனால் எங்களின் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்ய தவறிவிட்டீர்கள். அந்த தவறை இனி செய்யாதீர்கள். யார் கையில் நாடு இருந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக, பாதுகாப்பாக, பத்திரமாக இருப்பார்கள் என்பதை அறிந்து ஆய்ந்து தெளிந்து உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். அதுதான் இந்த தேர்தலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. வழக்கம் போல மற்ற தேர்தல்களை போல கடந்து நடந்து செல்லாமல் இந்த தேர்தலை ஒரு வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பாக பாருங்கள். பகுத்தறிவு என்பது கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல. இந்த மலையை வெட்டி கொண்டு சென்றால் மறுபடியும் உருவாக்க முடியாது என்று உணர்த்துவது பகுத்தறிவு. இந்த தண்ணீரை உறிஞ்சி விட்டால், பூமியில் இருக்கிற வளங்களை தோண்டிவிட்டால் மறுபடியும் உருவாக்க முடியாது என்பது பகுத்தறிவு. பகுத்தறிவு. காற்று நஞ்சானால் நாம் சுவாசிக்கிற காற்று விஷமாகிவிடும். ரசாயன உரங்களை, பூச்சி மருந்துகளை நம் பயிர்கள் மீது தெளித்தால் விளைவது நஞ்சு. அதை உண்டால் இறந்து விடுவோம், புற்றுநோய் வரும் என்பதை உணர்த்துவது பகுத்தறிவு. ஆத்து மணலை அள்ளி வித்து விட்டால் 6 செத்து போகும் என்பதை உணர்த்துவது பகுத்தறிவு. இதை ஆய்ந்து அறிந்து பகுத்து அறிந்து என் அன்பு சொந்தங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்தி மயிலம் தொகுதியிலே என் அன்பிற்கினிய மைத்தூர் மருத்துவர் விஜய் விக்ரம் அவர்களுக்கு வெற்றி பெற செய்யுங்கள். அது உங்கள் வெற்றி, உங்களுக்கான வெற்றி. எங்களின் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். எனவே என் அன்பு சொந்தங்களே, புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என்னுடைய மைத்துனர் விஜய் விக்ரம் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.